வணக்கம். எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கெதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்னா பிரிவு 22. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் நம்மளுக்கு ஆப்ஷன் சி, அதாவது சத்யேந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். பொறுத்துகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ் இருக்குது. நம்மளுக்கு உத்தரகாண்டில் தான் ராபர்ட் கேவ் அண்டு சப்தேஷ்வர் கோவில் இருக்குன்னு தெரியும். அப்படின்னா நம்ம 1D மேட்ச் பண்ண முடியும். 1D மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம போரா குகைகள் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4A. ஸோ ஆப்ஷன் டி தான் வரும். உத்தரகாண்ட் தப்கேஷ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை. மத்திய பிரதேசத்தில் பாண்டவர் குகைகள் இருக்குது. சத்தீஸ்கரில் குடும்சர் குகைகள் இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் போரா குகைகள் இருக்குது. ஆசியாவின் டெட்ராய்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்னை தான். அது மட்டும் இல்லாமல் நாணயங்கள், சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது இல்லை. பிரான்ஸில் நம்மளுக்கு வந்து காப்பரும் டின்னும் மட்டும்தான் இருக்கும், எஃப்இ இருக்காது. அறிவியல் உபகரணங்களை உருவாக்கும் மேக்னலியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது, இதுலேயும் இல்லைங்க. ஏன்னா மேக்னலியம் அப்படின்னா மெக்னீஷியம் ப்ளஸ் அலுமினியம், ஸோ அதுலேயும் எஃப்இ கிடையாது. 1 மற்றும் 2 வந்து தவறு தான். தமிழ்நாட்டின் மாநில பறவை நம்மளுக்கு வந்து எமரால்டு டவுன் என்று அழைக்கப்படுற மரகத புறா. நன்றி.